இப்போ நம்ம பார்க்க போகிற ஸ்டிச் வந்து தாம்பூர் ஸ்டிச், 13th ஸ்டிச், THAMBOUR தாம்பூர் ஸ்டிச். இந்த ஸ்டிச்சு எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னு சின்னதாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன். ஜஸ்ட் செயின் ஸ்டிச் தான். இந்த ஸ்டிச்சு வந்து எங்கே கொடுப்பாங்கனாக்கா நிறைய ஒரு இடம் வந்து ஃபுல்லாக லீஃபாக இருக்குது அப்படின்னா ஒரு ப்ளவுஸில் வந்து இது ப்ளவுஸ்னு வச்சுக்கோங்க, இவ்வளோ ப்ளவுஸ்னு வச்சுக்கோங்க, குட்டி 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 லீஃபாக இருக்குது. அப்போ பக்கத்தில் செயின் ஸ்டிச் எப்படி கொடுப்பீங்க? அதுக்கான ப்ராக்டிஸ் இந்த தாம்பூர் ஸ்டிச்சும். இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டிச் பார்த்துருப்போம், லோடிங் ஸ்டிச். அந்த லோடிங் ஸ்டிச்சும் தாம்பூர் ஸ்டிச்சும் ஹியூமன் பீங் போடணும். இந்த தாம்பூர் ஸ்டிச்சுக்கும் அழகான ஒரு மனுஷனை நீங்கள் ஒரு ஸ்டிச் எடுத்து பண்ணணும். ரெஃபரன்ஸ் பிக்சர்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் ரெஃபரன்ஸ் பிக்சர்ஸ் பார்க்க தான் உங்களுக்கு என்ன நடக்குது, நம்ம எந்த இடத்துல யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பீங்க. இதுவும் நடுவில் இருந்து ஆரம்பிக்கணும். ஸோ இதில் நடுவில் இருந்து ஆரம்பிக்கும் போது ஃபினிஷிங் பர்ஃபெக்டாக இருக்கும். சைட்லேருந்து ஆரம்பிச்சிங்கனாக்கா ஒரு மாதிரி கொஞ்சம் கேப்ஸ் வர ஆரம்பிச்சிடும். அதுக்காக தான் நடுவுலேருந்து ஆரம்பிக்கணும். இங்கே வந்துட்டிங்களா, இங்கே வந்தோடனே சின்னதாக போட்டுட்டு திருப்பிக்கோங்க. திருப்பும்போது அது ஒரு லாக்காக மாறிடும். நம்ம திருப்பறதுக்கு யூஸ் பண்ணுற இடம் வந்து லாக்னா, அப்போ கீழே வந்து டர்ன் ஆகுறது, மேலே டர்ன் ஆகுறது எல்லாமே லாக் தான். இந்த செயின் ஸ்டிச்சு கிட்ட போடணும், கிளாத் வந்து தெரியக்கூடாது. அந்த மாதிரி செயின் ஸ்டிச்சஸை போடணும். அப்படி போடும்போது தான் அது பேர் வந்து தாம்பூர் ஸ்டிச்சு. தூரம் போட்டிங்கன்னா அது சாதாரணமான செயின் ஸ்டிச்சு. இப்போது நான் இங்கே குத்திட்டேன், போட்டுட்டேன். இப்போ அடுத்தது கீழே அதேமாதிரி தாம்பூர் ஸ்டிச் ரொம்ப பெருசாக நீட்டமாக போட்டுட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு தாம்பூர் ஸ்டிச்சுனிங்கனாக்கா அது ஏற்றுக்கொள்ளப்படாது. தாம்பூர் ஸ்டிச் வந்து கிட்ட போடணும், சின்னதாக போடணும். ஒரு செயின் ஸ்டிச் வந்து குட்டியாக போடுறதுக்கான ப்ராக்டிஸ்னு கூட நினச்சிக்கோங்களேன். இல்லை எப்படி டபுள் கலர்ஸ் தெரியுது பார்த்தீங்களா? நான் லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி த்ரெட் வந்து டபுளாக எடுத்து நான் போட ஆரம்பிச்சிட்டேன். பிகாஸ் அப்பப்போ வீடியோஸில் வந்து நான் நடுவில் த்ரெட் சிங்கிள் ஆகிடுச்சின்னு சொல்கிறது கொஞ்சம் நல்லா இல்லை. அதனால நான் 2 டிஃப்ரெண்ட் கலரில் எடுத்திருக்கேன். அது உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக இப்படி கலர்ஸும் யூஸ் பண்ணுங்களாம் ப்ராக்டிஸ்க்கு. பட் ஃபைலுக்கு வந்து இப்படி யூஸ் பண்ணாதீங்க. ப்ராக்டிஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க பண்ணிக்கோங்க. இல்லைனா இதுக்கு முன்னாடி வீடியோஸில் சொன்ன மாதிரி எல்லாச்சும் பேப்பர்ஸில் சுற்றிக்கோங்க. ஸ்கேல் சம்திங் ஏதாவது ஒரு சின்னதாக கார்ட்போர்ட் மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு அதில் சுற்றி அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். டெய்லராக இருந்தீங்கன்னாக்கா நூல் கண்டோட நூல் கண்டு ஆன ஒரு நூலோட அந்த பேஸில் சுற்றிட்டு யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லையா பாபினில் சுற்றிட்டு யூஸ் பண்ணுங்கள். பாபின் சுற்றும் போது கேர்ஃபுல்லாக சுற்ற மாதிரி இருக்கும், கொஞ்சம் கஷ்டப்படுத்தும். பட் ஆனால் அது உருவிட்டிங்கனாக்கா ஃபுல்லாக வேஸ்ட் ஆகும். ஏன்னா இந்த நூல் அப்படியே சுற்றிக்கும் போது நல்லா இருக்காது. இப்போது நான் இங்கே போட்டு முடிச்சிட்டேன்னா இந்த ஆஃப் பக்கம். ஸோ போட்டு முடிச்சதுக்கப்புறம் இதை எடுத்து நாட் போட்டுடணும். நாட் எப்படி போடுறதுன்ட்டு ப்ரீவியஸ் வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ செக் பண்ணாதவங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஏதாவது வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து சின்ன ஷார்ட்ஸாக அப்லோட் பண்ணணும் அப்படின்னு இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ரெக்வஸ்டட் கமெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக நான் பதில் கொடுப்பேன். ஸோ அதாவது நீங்கள் கொடுக்குற ரெக்வஸ்ட்டுக்கு நான் வந்து பதில் கொடுப்பேன். வேறு ஏதாவது டவுட்ஸ்னாலும் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். நாட் இருந்துச்சு. ஓகே, மேலேருந்து ஆரம்பிச்சாச்சு. செயின் ஸ்டிச்சு போட்டு கண்டினியூ பண்ணணும். ஒரு ஸ்டூடெண்ட்டோட கம்ப்ளைண்ட் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அவங்களோட கம்ப்ளைண்ட் என்னன்னாக்கா கையெல்லாம் ரொம்ப வலிக்குது, கஷ்டமாக இருக்குது, போட முடியல அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டூடெண்ட் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆரி ஒர்க்கு பொறுத்த வரைக்கும், ஆரி ஒர்க் இல்லாமல் எந்த பொருளை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்கில் எதை பழகினாலுமே கை வலிக்கும். ஸோ கிவ் அப் மட்டும் பண்ணிடாதீங்க. நம்மளோட பெரிய ஸ்ட்ரென்த்தே நம்ம கிவ் அப் பண்ணாமல் இருக்கிறது தான். ஸோ அதை நீங்கள் சேஃபாக ஹேண்டில் பண்ணிட்டீங்க. நான் எதுக்குமே கிவ் அப் பண்ண மாட்டேன்னு ஹேண்டில் பண்ணிட்டீங்கனாக்கா சூப்பர். நீங்கள் இன்றைக்கி நாள் கஷ்டமாக இருக்கும், நாளைக்கு நாள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு மெட்டீரியல்ஸும் வேணும்னாக்கா நீங்கள் தாராளமாக எனக்கு கான்டாக்ட் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கு, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு கண்டினியூஷன்ஸ் புரியும். எங்கே நாட் போடணும், ஏன் ஸ்டிச்சஸ் 13 ஸ்டிச்சஸ் ஏன் இங்கே இருக்குது, எப்படி இருக்குது அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில்ஸ் புரியும். ஸோ ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா ஸ்க்ரீனில் நம்பர் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்ஸ் ஆர் கமெண்ட்ஸில் நம்பர் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பார்த்துட்டு ஏதாவது டவுட்னாக்கா எனக்கு கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாக்கா மெசேஜில் யூடியூப் கமெண்ட் பாக்ஸில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், என்னோடய நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களோட பர்சனல்ஸ் எதனா ஷேர் பண்ணாலும், அப்படி இல்லை என்னோடய நம்பர் கேட்டிங்கனாலும் நான் உங்களுக்கு நம்பர்ஸ் வந்து ஷேர் பண்ணிவிடுவேன். இப்போ போட்டு முடிச்சிட்டேன்னா இது செயின் ஸ்டிச் தானே, இதுக்கு செயின் ஸ்டிச் கொடுக்கணும்னு நினைக்காதீங்க. ஸோ இதுக்கு கட்டாயமாக செயின் ஸ்டிச் கொடுத்தாலும் மேலே எட்ஜஸ் மேலே வந்து ஷார்ப்னஸ் கரெக்டாக வரதுக்காக நான் கீழே ஆரம்பிச்சிருக்கேன் செயின் ஸ்டிச்சு. ஸோ உங்களுக்கு சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். மேலே வந்து தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம். பட் அந்த இடத்துல நாட் வரும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், அவ்வளோதான் வித்தியாசம். சின்னதாக செயின் லைட்டாக திருப்பி திலகமை பொறுத்த வரைக்கும் இந்த ஷேப்போட பேர் திலகம் சொல்கிறது ஆரி ஒர்க்கில் மற்ற இடத்துல எல்லாமே. ஸோ அதில் வந்து ஷார்ப் எட்ஜஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஷார்ப்பாக இந்த இடம் இருக்கணும், அப்போ தான் அதோட அழகு. நீங்கள் ஷார்ப்பாக போடலாம் வச்சுக்கோங்களேன், அது வந்து ஒரு மாதிரி ஒரு ஓவல் சர்க்கிள் ஷேப்பும் இல்லாமல் சிலிண்டரிக் சர்க்கிள் ஷேப்பும் இல்லாமல் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும். தாம்பூர் ஸ்டிச் முடிச்சாச்சு. எவ்வளோ கிட்ட இருக்குது பார்த்தீங்களா? இப்படி தான் போடணும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.
முந்தின வீடியோஸ்லாம் பாருங்கள், பார்த்து உங்களோட ஃபீட்பேக்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோட ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா ஒரு குட்டி ஒரு லைக் போட்டுட்டு உங்களோட கமெண்ட்ஸும் ஃபீட்பேக்காக எனக்கு மெசேஜ் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.